இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஷென்னையும் நம்மளோட ஹீரோயின் ஜெனியுமே காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க, கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அங்கே கட்டி போட்டு வச்சு அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு பாம்பு எல்லாமே கட்டி வச்சிருக்கான். நீ இப்போ ஒழுங்காக உண்மையை சொல்லு, நான்சியை நீ எங்கே அனுப்பி வச்சு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்டதுமே என் லைஃப்பை கெடுக்கிறதுக்காக நீ பண்ணிட்டுருக்க, கண்டிப்பாக நான் உனக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். இங்கே பாரு இதன்னு சொல்லிட்டு அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சா அவங்க பேரண்ட்ஸை கட்டி போட்டு வச்சு அங்கே பாம்பு பிளாஸ் பண்ணுறதுக்கு அவ ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதெல்லாமே பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, எனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும் நீ போய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உண்மையை சொன்னேன்னா கண்டிப்பாக நான் அவங்கள விட்டுருவேன், இல்லைன்னா நீ நீ உன்னோட அப்பா அம்மாவை இழந்துருவேன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ரொம்ப சூப்பராக தன்னோட லவ்வங்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. எல்லாருமே ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க. பட் இவளுமே இவனை நம்பி என்னையுமே இழந்துட்டேன், நான் இவன் மேலே நம்பிக்கை வச்சதான் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவன் நான்சின்ற பொண்ணு கூட சேர்ந்து அஃபரில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. நீ இப்போ சொல்கிறியா இல்லை உன்னோட பேரண்ட்ஸ் தூள் தூள் ஆகட்டுமான்னு சொன்னதுமே நான் உண்மையை சொல்கிறேன், அவள் அப்ராடு கிளம்பி போயிட்டா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் சரி ஓகே உன் பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்தையுமே நான் சொல்கிறேன், நீ அங்கே போய் கண்டுபிடிச்சிக்கோ, காப்பாற்றிக்கோ, இல்லைன்னா செத்து போனால் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் வேகமாக விழுந்தடிச்சு போயிட்டுருக்கா காப்பாற்றுறதுக்காக. அந்த பாம்பை கழட்டி எரியும் போதே அது ஃப்ளாஸ்ட் ஆகிருது. ஸோ ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 3 பேருக்குமே அடிபட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அங்கே ரொம்பவே கவலையாகிட்டு இவனை மாதிரி ஆள் கூட சேர்ந்து இதுக்கப்புறமே நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாதுமா, தயவு செஞ்சு நீ அவனை டைவர்ஸ் பண்ணிடு, நீ பேசாமல் அப்ராடுக்கு கிளம்பி போயிடு, அதான் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்காமல் இருக்கவுமே எத்தனை நாளைக்கு உன்னோட லைஃப்பை நீ சேக்ரிஃபைஸ் பண்ணியிருப்ப, நாங்கள் லாயர்கிட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் போய் மீட் பண்ணி அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக சரின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் ஏற்பண்ண அந்த லாயர்கிட்ட போய் அங்கே பேசுகிறாங்க. பட் ஷென் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், அந்த ஆளை எதிர்த்து என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரே வழி என்னென்னா பேசாமல் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் போயிருங்க, அதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக ஒத்துக்கிறா. பிறகு வீட்டில் அவங்க 2 பேருமே சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அங்கே தீய போட்டு கொளுத்திட்டு அங்கே ஒரு லவ் போட்டு அங்கே தொங்க விட்டுருக்கா. அவன் மேலே இருக்க ரொம்ப லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் அவள் பண்ணியிருக்கா. அவள் உடச்சி எரிஞ்சிட்ருக்கா, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவன் பார்த்ததுமே இதெல்லாமே தீயில கோர்த்தி இருக்கவுமே என்ன நீ வேலை பண்ண, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுருக்கான். உடனே அங்கே அந்த நான்சியை ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஐயோ எனக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீ இப்போ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ நான்சியவே பயமுறுத்துறதுக்காக பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப கேர் பண்ணிவிட்டு எதுக்காக பேபி நீ பயந்துட்டுருக்க, நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. லவ் பண்ணிட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறானேன்னு உடனே அங்கே அவளை பிடிச்சி அங்கே ஒரு கோல்டான இடத்துல அங்கே அடைச்சி வைக்க சொல்லிட்டு அங்கே அந்த நான்சியை கூப்பிட்டுட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அவளுக்கு அங்கே பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ரொம்ப கோல்டாக இருக்குது, எதுக்காக நீ இப்படிலாம் இங்கே வரேன்னு சொல்லிட்டு அவன் கோட்டை போத்திருக்கான். பட் என் லைஃப் இப்படியே முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை மூடும்போது அவன் தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறான் காப்பாற்றுற மாதிரி. பட் உண்மையிலே அவன் கிடையாது, அந்த வீட்டில் இருக்க அந்த பட்லர் தான் அங்கே காப்பாற்றிருக்காரு. பிறகு அவளுக்காக அங்கே ஒரு மெடிசன்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு மேடம் இந்த மெடிசனை சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது சாருக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், ஒரு பார்ட்டிக்குமே அவர் வர சொல்லியிருக்காரு, இதை கண்டிப்பாக போட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்மே கொடுக்குறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்காக நம்ம ஹீரோயின் கிளம்பி போனால் அங்கேயுமே அந்த நான்சி அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு என்னதான் நீ கூப்பிட்டுருக்கன்னு நினச்சி அவ கூட சேர்ந்து வரதா இருந்தா அப்புறம் ஏன் என்ன நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா யார் பண்ணுவாங்க, ஸோ அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டே, ரொம்ப மனசில் ஓவர் ஆடாதன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போகிறான் அந்த ஏழை விடுற இடத்துக்கு. அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு என்னப்பா இது பொண்டாட்டியும் கேர்ள் ஃப்ரெண்டையும் ஒரே டயத்தில் அங்கே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கானே, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சைட் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தா ரொம்பவே நான்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே பெட் கட்டுறதுமே ஸ்டார்ட் ஆனதுமே ஹீரோயின் பார்த்தா அங்கே பயங்கரமாக பிட் கட்டிகிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே தோக்கடிச்சு அவனால் அந்த நான்சிக்கு ஆசைப்படுறதை வாங்கி
வாங்கி கொடுக்க முடியாத லெவலுக்கு போயிடுது. அவள் விருப்பப்படுறதுமே நம்ம ஹீரோயின் சேர்த்து வாங்கினதுமே, நான் இப்போவே உன்னை பிரேக்கப் பண்ணுறேன், எனக்கு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே ஹீரோயின் மேலே கோவம் வந்துட்டுருக்கு. எதுக்காக நீ பண்ணிட்டுருக்க இப்படி, நீ வந்து என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறியா, நான்சி கஷ்டமாச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அவளோட பின்னாடி போனதுமே அவள் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஓகே சொல்ல போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வந்து, நீ நினைக்கிற மாதிரி நல்ல பர்சன் இவன் கிடையாது, இவன் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டான், இவன் உனக்கு தேவை கிடையாது, அப்பா அம்மா சொல்கிறத கேளுமான்னு சொல்லிட்டு மம்மு பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவளுமே அப்பா அம்மா பேச்சை கேட்டு அங்கே போயிட்டா போல். அப்பயுமே இவன் வீட்டுக்கு வெளியே வந்து நீட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த அங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ், அவன் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள், உண்மையிலே அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்றத சொன்னதுமே, பட் அதெல்லாமே கேட்டுட்டு நீ நினைக்கிற மாதிரி பர்சன் கிடையாது, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னாலுமே அவங்க பேரண்ட்ஸோட எதிர்ப்பையுமே மீறி தான் அவள் அங்கே வந்துட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கா. ஸோ பேரண்ட்ஸுமே வந்துட்டு ஆசைப்படுறாளேன்னு ஒத்துக்க வேண்டிய நிலைமையாயிருது. இப்போ இதெல்லாமே நினச்சி அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுமே கூட சேர்ந்து இருந்த ப்ரைவேட் போட்டோலாம் அங்கே வந்துட்டு லீக் ஆகி அதை வந்து அங்கே விலைக்கு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இதெல்லாம் பண்ணது வேறு யாரும் கிடையாது, அவன் தான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் கூட ஒன்றா சேர்ந்து க்ளோஸாக இருக்கும்போது அவன் ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுத்திருக்கான். எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக அடிக்கடி போக வேண்டியவன், ஸோ அங்கே போய் வந்து நான் எப்படி வந்து தனியாக வந்து இருக்க முடியும், உன்னை பார்த்துட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காளால, அதுக்காக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ இப்போ பார்த்தா இந்த ஃபோட்டோலாம் லீக் ஆனதுமே அங்கே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவள் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போதுமே வெளியே வரப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கான். எல்லாமே வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. ஸோ வந்து அந்த ஃபோட்டோ எல்லாமே வேறு யாருக்கு கைக்கு போனாலுமே தனக்கு ரொம்ப அவமானமாயிரும்னு சொல்லிட்டு அவளே வந்து எல்லாத்தையுமே அங்கே வந்து காசு கொடுத்து அங்கே வாங்க வேண்டியதாகிருது. எல்லாத்தையுமே அங்கே வாங்கிட்டு அவங்க வந்ததுமே அப்போ அங்கே அவன் இப்போ என்ன வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இப்படி வந்து கேவலமான ஜென்மமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த நான்சி வந்து டார்லிங் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதும் வா போகலான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே வெயிட் பண்ணிச்சேக்கா. அங்கே வந்து அவனோட ப்ரொஃபைலை செக் பண்ணாலுமே சில ஃபோட்டோஸ்லாம் வந்ததும் அதை பார்த்துட்டுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ எங்கே இந்த லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்க, ஏன்னா என்னை விட்டுட்டு ஓடி போயிடலாம் நீ ஐடியா பண்ணிட்டுருக்கியா, இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா நீ பெர்மிஷன் கேட்கணும், ஓ இஷ்டத்துக்கு நீ வந்து போக முடியாது, நாளைக்கு முக்கியமான பார்ட்டி இருக்குது, மரியாதையை என் கூட சேர்ந்து வந்து சேருன்னு சொல்கிறாங்க. பிறகு பார்த்தா அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் அவன் கூப்பிட்டுருக்கான் போல். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே பெரிய சர்ப்ரைஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்து ஒரு வலையில் வச்சு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடியுமே அவன் இதே மாதிரி அஃபர் வச்சு ஏதோ தப்பு பண்ணப்ப அங்கே அந்த வளையல் கொடுத்து தான் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்தியிருக்கான். ஸோ இப்போயும் அதே தான் பண்ண ட்ரை பண்ணுறானான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நான்சி அவனுக்காக கேட்கலாமே அங்கே வாங்கிட்டு வந்துட்டேக்கா. ஸோ பட் பார்த்தா இந்த டைம் அந்த நான்சிக்கு அந்த வளையல் அங்கே கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு கவலையாயிருது. என்ன பார்த்துட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவன் அங்கேருந்து போகும்போது அந்த நான்சி நீ எதுக்காக இப்படி எங்களுக்கு நடுவில் இருந்துட்டு எங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்ருக்க, எங்கேயாச்சும் போய் சேர்த்து தொலைய வேண்டியதானே, நீ கூட சேர்ந்து இருந்துட்டு ஒன்று நாங்கள் கஷ்டப்படுத்த வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏன் ஏற்படுத்திட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. பட் ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகும்போது வேணுக்குனே அவளோட கையை பிடிச்சி அடித்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி அவன் வரவுமே ட்ராமா பண்ணதுமே நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்க வச்சு இவளை வச்சு அங்கே அடிக்க வச்சு நிலைமையை ரொம்ப மோசமாக்குறாங்க. அங்கே அவள் கீழே விழுந்ததுமே கண்டுக்காமல் அவன் விட்டுட்டு போயிட்டுருக்கான். அங்கே அந்த நான்சியோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோயினை வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கார் எடுத்து போகலான்னு பார்த்தா வேணுக்குனே அவங்களாவே முன்னாடி வந்து விழுந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டுட்ருக்காங்க. ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கன்னு ஹீரோயின் ரொம்ப கவலையாகி போயிடா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருந்தா அந்த நான்சி போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. என்னோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, எதுக்காக நீ அவங்கள வந்து பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்க பழிய போட்டதும் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவனுமே முட்டாள் மாதிரி கூட சேர்ந்து ஜாலரா அடிச்சிட்ருக்கான். அப்போ அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு பிளட்டு வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, வந்து வெளியே தான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னதும் அப்போ அந்த நான்சி என்னோட பிளட் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகாது அப்படின்றத அவள் சொன்னதுமே ஆனால் இவளோட பிளட் குரூப் சேம் தானே, ஸோ இவதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வம்பு பண்ணி அவளை வந்துட்டு இழுத்துட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, எனக்கு வந்து பிளட் கொடுத்தா என்ன நடக்குன்றது உனக்கு தெரியும்ல, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது பட் அவள் எதை பற்றியுமே கவலைப்படல. அவளோட பிளட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறப்ப பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கையில் சின்னதாக கட் பண்ணப்போ அவன் வந்துட்டு ஏன்னா இந்த வீட்டில் குக் பண்ணுறதுக்கு ஆளாக இல்லை, நீ ஏன் சமையல் பண்ணுறன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருக்கான். பட் இப்போ இவ்வளோ பெரிய சீப்பாக நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு.
பிளட்டை ஃபுல்லாமே எடுத்ததுமே அவளுக்கு அங்கே மயக்கமாயிருது. பிறகு அவளுக்கு அங்கே முழிப்பு வரும்போது வந்துட்டு கவலையாயிட்டு அவ அங்கேருந்து போயிட்டுருக்கா. பார்த்தா இவன் அந்த நான்சியோட பேரண்ட்ஸ்கிட்ட உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட்டில் என்னோட பேரண்ட்ஸ்டையுமே இதே வார்த்தையை தான்டா நீ சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகி போயிடுது. பிறகு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே கால் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமே நீ அந்த வீட்டில் வந்து பொறுமையோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் கரெக்டாக அப்போ அவங்க வந்துடுறான். இப்போ எங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு நீ ட்ரை பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லும்போது அந்த நான்சி அங்கே வந்துடுறா. என்னோட பேரண்ட்ஸ் என்னமோ இப்போ பொழைச்சிட்டாங்க, பட் வந்துட்டு அவங்கள இவ இந்த லெவலுக்கு வந்து போர்ஸ் பண்ணி அடிக்க வேண்டியது எதுக்காக வந்து பண்ணணும், அதே மாதிரி இவளுக்குமே அடி விழுகணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக ஏன் இல்லை, நான் வந்து கண்டிப்பாக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே சில பேட்டை வந்துட்டு அனுப்பிவிட்டதுமே அவங்க போட்டு அவளை பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அவன் அந்த இடத்துக்கு வந்ததுமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே இவங்க வந்து எங்ககிட்ட அவங்க பழத்தை காமிக்க ட்ரை பண்ணாங்க, பதிலுக்கு எங்களை காத்துக்கிறதுக்காக நாங்கள் அடித்தோன்னு பொய் சொன்னதுமே வேமா அவளை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போட சொல்கிறான், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். ஸோ நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரொம்ப நிலமை வந்து மோசமாக இருக்குன்னு சொன்னதுமே உடனே வந்துட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு அங்கே ஃபுட்டை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை பாதுகாக்க ட்ரை பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவள் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்றத சொன்னதும் நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வந்து பத்திரமாயிரு சாப்பிட்டுட்டு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அவன் போய் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே ரெடி ஆகி அங்கேருந்து ஏர்போர்ட்டு கிளம்பிடுறா. அவங்க பேரண்ட்ஸ் இதுக்கப்புறம் அவன் உனக்கு வேணாமான்னு சொன்னதுமே அவள் சிம் எல்லாத்தையுமே இங்கே கழட்டி போட்டு இதுக்கப்புறம் புதுசாக லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே வந்து வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை. நீங்கள் யார் அப்படின்ற சைட்டு கேட்கும்போது நான் வாங்க அப்படின்ற சைட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு என் கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் ஜாப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் கிடையாது, நான் உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் போல், பட் அவங்க வந்துட்டு ஏற்றுக்காமல் இருந்திருக்கா. இப்போ இதை பற்றி சொன்னதுமே எனக்கு இப்போ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்வைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறா. சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் ஹார்ட்லாமே பெயின் ஆகிட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சுன்னா என்னை சின்ன பிள்ளையில் எப்படி வந்துட்டு நீ சமாதானப்படுத்துவ அதே மாதிரி நீ பண்ணுன்னு சொன்னதுமே அவள் ஒன்றும் அவனோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் கிடையாது. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அங்கே லாலிபப்பை கொடுத்துட்டு இதை வந்துட்டு நீ சாப்பிட்டு பாரு உனக்கு நல்லா ஃபீல் ஆகும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே பாஸ்ட்லேயுமே வந்துட்டு சில விஷயங்களை காமிச்சிட்ருக்காங்க, பட் அந்த ஃபீல் வந்துட்டு அவனுக்கு கிடைக்க மாட்டேது. ஆனால் நைட் நேரத்தில் அங்கே அந்த லாலிபப்லாம் சாப்பிட்டா நம்ம ஹீரோயின் நைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒரு டம்ளர் மில்க்கு குடி அப்படின்ற சைட் அவள் கொடுத்துருந்துருக்கா. ஸோ இப்போ வந்து நைட்டில் இந்த ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது, நான் வந்து பால் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுமே அந்த நான்சிக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே போயிட்டுமே வந்து அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தான் அவங்க மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ வேமா வந்துட்டு அவங்க கண்ணை முடிக்கிறா. பட் அவனுக்கு வந்துட்டு மைண்டு ஃபுல்லாக ஹீரோயின் எங்கே போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனை வந்ததுமே நீ ஏன் அவளை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு வந்து யோசிச்சுட்ருக்க, அவள் என்ன அவ்வளோ ஒருத்தான்னு சொல்லிட்டு பேசினதுமே வாயை முடிட்டு பேசாமரு, அவள் உன்னை விட பெரிய பொண்ணு, ஸோ நீ அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து பழகுன்னு சொன்னதும் அவள் என்ன என்னோட சிஸ்டரா, நான் வந்து அவளுக்கு மரியாதை கொடுக்க அந்த லெவலுக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. இருந்தாலுமே இவனுக்கு மைண்டே வர மாட்டுது. ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்ருக்கான், எதுக்காக அவள் வந்துட்டு இப்படி என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்கா, ஒரு மெசேஜ் பண்ணல கால் பண்ணாலுமே ஃபோன் போக மாட்டுதே அப்படின்ற செட்டு ரொம்பவே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அப்போ அந்த நான்சி என்னாச்சு உங்களுக்கு வந்து என் மேலே எதுவும் கோவமான்னு சொல்லிட்டு திரும்ப அவனை வந்து அங்கே சமாதானப்படுத்தி அங்கே வந்துட்டு கைக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுறா. அப்போ அவன் எனக்கு இப்போ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு திரும்ப திரும்ப ஹீரோயினை பற்றி தான் யோசனையாக வந்துட்டுருக்கு. ஒரு வாரம் ஆயிடுச்சு, அவள் இன்னுமே எனக்கு வந்து கண்டுக்காமல் ஏன் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வராரு, பாஸ் இப்படி ஒருத்தவங்க வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் உடனே வந்துருப்பான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு அவள் ஒரு வாரமாக என்னை வந்து வெயிட் பண்ண வச்சுருக்கா, ஸோ அவள் வெளியவே வெயிட் பண்ண வை அப்படின்ற சொன்னதுமே பாஸ் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் தான் வந்திருக்காங்க பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதுக்காகன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. உடனே அங்கே மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். அந்த பர்சன்ட்டையுமே போய் அவனால் பிஸ்னஸை பற்றியுமே அங்கே ஒழுங்காகவே வந்துட்டு பேச முடியலை. ஸோ அதனால் வந்துட்டு அவன் பிறகு வந்துட்டு நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பர்சனுமே அனுப்பிவிட வேண்டியதாகிடுது. பிறகு அங்கே உள்ளே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படி வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதும்
இப்போ அங்கே வந்துட்டு நான் வந்து உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா உண்மையிலே இவன் கண்ணுக்கு தான் அப்படி தோணியிருக்கு. நிற்கிறது பார்த்தா நம்மளோட பட்லர் தான். அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், பாஸ் நாங்கள் இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். மேடம் 1 வீக் வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவ் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. வந்து பார்த்தா மேடம் ஆளவே காணோம் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, அவள் என்னை தேட வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காளான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் எல்லாத்தையுமே வந்துட்டு தேடி பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் ஆளை காணோம். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் அந்த தீயில வந்து எரிச்சது, அந்த பூட்டை வந்து உடைச்சது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு, அவள் என்ன பண்ணிட்டு போயிருக்கா, அப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். நைட்டு தூங்கினாலுமே அவள் பக்கத்தில் வந்து படுத்திருக்க மாதிரி அங்கே தோணுது. ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு படுக்க ட்ரை பண்ணுறான். பட் அங்கே வந்து இது கண்ணுக்கு தான் அப்படி தோணிட்டு இருக்கு. சில வந்து அங்கே வீடியோஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாஸ் இப்போ வரைக்குமே எல்லாமே பண்ணது இவங்க தான், இங்கே பாருங்க அப்படின்ற செட்டு வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா அவளை பார்த்தா அங்கே பெரிய வந்துட்டு ட்ராமா பண்ணி அழுதுச்சேக்கா. நீ வந்துட்டு இப்போ என்னை வந்து இப்போ கொஞ்சம் கூட வந்து மரியாதை கொடுத்து பார்த்துக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போனதுமே அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு திரும்ப அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது பெரிய ஷாக்காகி போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு டைம் வந்து இவளாக தான் பழி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு முதல் இந்த நான்சியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவளையுமே அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்ததுமே, இப்போ என்ன நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வர வச்சிருக்கேன்னு சொன்னதும், நீ இப்போ வரைக்கும் பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கான எல்லா ரிசல்ட்டுமே எனக்கு கிடைச்சிருச்சு, நீ எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே பழி போட்டு நீ எவ்வளோ நல்லவன் நடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின் அந்த சைடில் போகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு எங்கே இருக்க ஜெனின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டுருக்கான். பட் ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுறா. நான் கண்டிப்பாக அவளை இங்கே பார்த்தேன், நீ முதல் தேடி கண்டுபிடிங்க நாங்கள் அசிஸ்டண்ட்டை சொல்லும்போது, பாஸ் உங்கள் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ என்னமோன்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அவன் கீழே விழுந்து அவன் கால் எல்லாமே ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. அவனுக்கு சின்ன வயசுல இதே மாதிரி நடக்க முடியாமல் ப்ராப்ளம் வந்துச்சு போல், அந்த நோய் தான் திரும்ப வந்துடுது. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வாங்க வந்து ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். பட் வந்துட்டு நீ எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வந்து உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்கு முடியாது அப்படின்ற சொன்னதுமே, உனக்காக நான் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே வீட்டில் வந்துட்டு காமிக்கிறாங்க அவனுக்கு இப்படி உட முடியாமல் கால் வந்து அசைக்க முடியாமல் இருந்ததுமே, பட் டாக்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன வயசில் வந்து அந்த நோய் தான் திரும்ப வந்திருக்கு, பட் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அவங்க எல்லாருமே போய் தண்ணியை போட்டுட்டு அங்கே வந்து ஹாப்பியாக ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவனுக்கு பார்த்தா பொண்டாட்டி நினச்சி அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி மோசமாக அங்கே வந்துட்டு பேசிட்டு இவன் டார்ச்சரால் தான் விட்டுட்டு போயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்ததுமே, என்ன தைரியம் தான் என் முன்னாடியே என் பொண்டாட்டியை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறப்ப அங்கே வாங்க வந்து கோமை சென்னை போட்டு ஏற்றி தள்ளிடுறான். நீ என்ன தைரியம் தான் என்னோட ஆளுங்க மேலே கையை வைப்பா, அந்த வைக்கிற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப நம்ம ஹீரோயினுமே அங்கே வர்றான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் அவள் யாரையுமே கண்டுக்கல, அவன் கேட்குறதுக்குமே பதில் பேசலை, ஒன்லி அவன் வேங்கிட்ட மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. ப்ளீஸ் நீ வந்து என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூப்பிடுறப்ப அங்கே கண்டுக்காமல் நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து போனதுமே இவனுக்கு பெரிய வந்துட்டு அங்கே அசிங்கமாக போயிடுது. அங்கே கால்மே வந்துட்டு வலி தாங்க முடியாமல் அங்கே ரொம்பவே தவிச்சிட்ருக்கா. ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இருப்பான்னு பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே, உனக்கு சின்ன வயசில் வந்து அந்த நோய் திரும்ப வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் உன்னை யார் பார்த்துக்குவாங்க, அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்கிறாங்க. நீ வந்து இதுக்கப்புறமே எதையாச்சும் பற்றி யோசிச்சுட்டே உன்னோட லைஃப்பை பற்றி வந்து கவலைப்பட்டுட்ருக்காத, நீ பிஸ்னஸை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிக்கணுமா இல்லையா, நான் வந்து உன்னை அங்கே ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போனேன்னா ஆளுங்களையெல்லாம் மீட் பண்ணி உன்னோட பிஸ்னஸை பற்றியே நீ பேசலாம், அதோடு வந்து உன்னோட கஷ்டங்களையுமே நீ வந்துட்டு போக்கிக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் மறக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவங்க அப்பாவுக்கு அங்கே டை கட்ட முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா அங்கே வந்து டை கட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த லவ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. 2 பேத்துக்கு கண்டு விழுந்துடாமல் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொன்னதுமே, நீமே பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமல் நல்லபடியாக புதுசாக ஒரு லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்காங்க. பிறகு இந்த நான்சியை பார்த்தா அங்கே வந்து பயங்கரமாக வந்து பிடிச்சி இழுத்து கண்ணெல்லாம் கையெல்லாம் கட்டி கொண்டு வர்றாங்க. பார்த்தா எல்லாம் நம்ம வேங்கோட வேலை தான், நீ வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், என்னோட பக்கத்தில் ஜியா திரும்ப நெருங்கி வரக்கூடாது, அந்த லெவலுக்கு நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே அவளை வந்து அவன் பயமுறுத்திட்டு இருக்கான். அந்த பார்ட்டியில் காமிக்கிறாங்க. பார்த்தா இவனால் நடக்கவே முடியல, குச்ச வச்சுட்டு தான் நடந்து வந்துட்டுருக்கான்.
ஸோ அதெல்லாமே பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இவனோட நிலைமை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு பர்சன் வர்ற மாதிரி அவனோட கண்ணுக்கு தோணுது. உடனே அந்த பர்சனை போய் என் பொண்டாட்டி கூட வருவியாடான்னு சொல்லிட்டு அடிச்சதுமே அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு போட்டு அடிச்சிடுறாங்க. ஸோ வந்து எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னதும் ஒழுக்கமாக உங்கள் பிள்ளைய வளர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயினுமே அந்த பார்ட்டிக்கு அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ அதை பார்த்ததுமே அவங்க அம்மா இவ எதுக்கு இங்கே வந்துட்டுருக்கா, இவ வந்து என்ன பண்ணுறதுக்கு இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. பட் அம்மா நீங்கள் வாய முடிட்டு பேசாமல் இருங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து அவள் போயிட்டு அங்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு தான் இன்றைக்கி அவார்டே கிடைக்க போது போல், அதுக்காக தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பட் அந்த ஷென் அங்கே வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத, என் லைஃப்பில் நீ திரும்ப வந்துரு, நீ வந்து போனதுலேருந்து நடுவலையில் இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டா. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உன் ஆக்டிங்கை போய் வேறு பக்கம் காமின்னு சொல்கிறா. உண்மையிலேயே என்னால் வந்து இப்போ நடக்க முடியாமல் இருக்குது, நான் செஞ்சதெல்லாம் நினச்சி நீ இப்போ என்னை பழி வாங்கிக்கிட்டு இருக்காத, உன்னோட தேவை எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதாவே சொல்கிறான். அந்த குச்சை நீ தள்ளி விட்ட பார்த்தியா, அதை வச்சு தான் இப்போ என்னால் நடக்கவே முடியும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் உனக்கு ஏன் நான் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஏன் உங்கள் அம்மா இல்லையா, உங்களோட வந்து அசிஸ்டண்ட் இல்லையா, அவங்கள நீ ஹெல்ப் பண்ண சொல்லு, உனக்கு எனக்கு என்ன வந்து சம்மந்தம் இருக்குது, நான் ஆல்ரெடி உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வந்துட்டு சொந்தம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸுமே ரொம்ப கோவமாயிட்டு அவனோட மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றி அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை நரகத்தை விட ரொம்ப மோசமாக்கிட்டான்ல, அவங்களுக்குமே கோவம் இருக்குல்ல. எல்லாத்தையுமே அங்கே இருக்க எல்லாருமே பெரிய ட்ராமா மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவனோட அம்மா வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் என்னோட பையன்ட்ட இப்படிலாம் நீ வந்து பிஹேவ் பண்ணிட்டுருப்ப, உன்ன மாதிரி லேடியை பற்றி தெரியாதா, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, காசு வந்துட்டு கிடைக்குன்றதுக்காக வந்தீங்களா, இல்லை ஓசியில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி எந்த எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா, உங்களை மாதிரி பூவரை பற்றி எனக்கு என்ன தெரியாதா, என் பையன்ட்ட இருக்க காசுக்காக தான் நீ வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே இப்போ நான் வந்து உங்கள் பையனை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, உங்கள் பையன்ட்ட வேணாலும் என்ன உண்மைன்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பட் இருந்தாலுமே அந்த லேடி அங்கே வாயமுற மாதிரி இல்லை, எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் குடும்ப லட்சணத்தை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே இன்னுமே வந்துட்டு ரொம்ப கடுப்பாகி போயிடுது. வாய முடிட்டு நீங்கள் பேசாமல் இருங்க, இல்லை நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம வாங்குமே அங்கே வந்து ஃப்ளாரோட சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கான். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். யார் வந்துட்டு அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்குது, இந்த பார்ட்டி அவங்களுக்காக தான், அவங்க பண்ண வந்து சாதனைக்காக தான், அவங்களுக்கு வந்துட்டு என்ன டேலண்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, வீட்டில் வந்துட்டு சும்மா வந்து உட்காந்துட்டு இருந்தவ தானே, எதுவுமே வந்து தெரியாமல் வீட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தவன்னு சொன்னதுமே உங்கள் பையனை வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணுறப்ப எனக்கு அதிகமாக தான் டேலண்ட் இருந்துச்சுன்னு அவள் சொல்கிறா. அப்போ வாங்குமே அவங்க வந்து என்னோட கம்பெனியோடைய பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்திருக்காங்க, அவங்களால தான் எங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வந்து லாபம் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினுமே எனக்கு இப்போ எத்தனை கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்துட்டுருக்கு தெரியுமா, நான் எங்கே வேணாலும் போய் ஜாயின் பண்ணலாம், உங்கள் பையன் வச்சுருக்க கம்பெனி மாதிரி புதுசாகவே என்னால் உருவாக்க முடியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் இதுக்கு முன்னாடியுமே உங்கள் பையனை மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாமே அவனுக்காக பார்த்து துணி துவச்சி என்னோடய படிப்பையுமே நான் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த படிப்பு தான் எனக்கு இன்றைக்கி வந்து கை கொடுத்துருக்கு, மற்ற யாரும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. நம்ம கேட்டுட்டாவே ப்ளீஸ் எனக்கு நீ இன்னொரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். பட் நம்ம ஹீரோயின் எல்லாமே ஃபினிஷ் ஆன பிறகு இப்போ என்ன வந்துட்டு சான்ஸ் கேட்குது அப்படின்ற சொல்லும்போது அப்பாவே நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸுமே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லார் முன்னாடியுமே நீ டவுன் பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்காக நீ ஒரு வாய்ப்பு கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு செயின் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கா, நம்ம ஹீரோயினோட ஃபேவரட்டான டிசைன் போல். அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இது உனக்காக தான், ப்ளீஸ் என்னை வந்து ஏற்றுக்கிட்டு நீ வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் வருது. பட் அதுக்கப்புறம் அவளோட லைஃப்பை எப்படி நரகமாக்குனா அந்த நான்சிக்காகன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நீ எப்படி வந்து அவனுக்கு ஓகே சொல்லலான்னு பார்க்குற, நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற சொன்னதுமே அதை சொல்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு யார், உனக்கு எனக்கு தான் டைவர்ஸ் முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்காக நீ வந்து இப்படிலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்க, நீ என்னை படுத்தின கொடுமை கொஞ்சமாக நஞ்சமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த நான்சி பேசி கேட்டு தான் இந்த மாதிரி
மாதிரி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப அந்த நான்சியுமே அங்கே வந்து அவனை பிடிச்சிட்டு நான் வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன், ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் அழுதுட்டு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இதுக்காக தான் இப்போ வந்து இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. மரியாதையோட நீ இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லும்போது அவனால் சரியாக பேச முடியாமல் அங்கே வார்த்தைகள் வராமல் இருக்குது. அங்கே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன மாதிரி அட்டாக் எனக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ், நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரங்களாம் கிடையாது, எங்களுக்குமே வந்து சொத்துக்கள் இருக்குது, அதே பேரில் தான் மாற்றி கொடுக்க போகிறோம், ஒன்றை மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு எங்கள் லைஃப்பில் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் அங்கே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. மரியாதையோட நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம வேங்க் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பிட்டுருக்கு. அவனோட பல நாள் கனவு எல்லாமே நிறைவேற மாதிரி அங்கே தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே வேங் வந்து எல்லாரும் முன்னாடியுமே வச்சு எனக்காக நீ வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவன் இங்கே கேட்கும்போது அங்கே எல்லாருமே வந்துட்டு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே அதை பார்த்ததுமே இவனுக்கு அங்கே மயக்க வர ஆரம்பிச்சிருது. பிறகு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. இந்த நான்சி தான் அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அங்கே கண்ணை முழிச்சிக்கும் போது இவ தான் இருக்கா, அவங்க அம்மாவுமே இருக்காங்க. பார்த்த இவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு என் வாழ்க்கைக்கு எடுத்தது இல்லாமல் இப்போ நல்லவ மாதிரியே வந்து உட்காந்துட்டு இருக்கா, மரியாதை எங்கேருந்து போயிருன்னு சொல்கிறப்ப அப்போ அந்த டாக்டர், உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு இப்போ வந்து சில அட்டாக்ஸுமே வந்திருக்கு, அது மூலமாக உங்களுக்கு கை கால் வந்து விளங்காமல் போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளை பிடிச்சி அவன் அங்கே அடித்து சண்டை போட்டதுமே அவனுக்கு அங்கே மயக்க மருந்து கொடுத்துடுறாங்க. அப்பயுமே அவங்க கேர் பண்ணி பார்த்த மாதிரி உட்காந்ததுமே அவன் உண்மையிலே வந்துட்டு சரியான முட்டா பையன்தான். அவளை நினச்சிட்டு ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை போய் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பரம்பரையோட ரிங்கை நான் உனக்கு போட்டு விடுறேன், இந்த ரிங் வந்து நீ போட்டுக்கோ, நீயுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. நானே இல்லாமல் போனாலுமே என் பிள்ளையும் இந்த குடும்பத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னதுமே அவளோட மிஷினே அதானே. ஸோ சக்ஸஸ் ஆகிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வாங்க வந்து அவளை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நான் உன்னை என்ன வேலைக்கு அனுப்பி விட்டேன், நீங்கள் என்ன வந்து பண்ணிட்டுருக்க, தொடர்ந்து வந்து நீ இங்கே எப்போ பார்த்தாலுமே நீ என்ன மாதிரி வேலை பண்ணுற, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இங்கே என்ன ஷோ பண்ண வந்திருக்கியா அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எல்லாமே கரெக்டாக தான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவன் கத்தி வச்சுட்டாங்க வந்து அவளை வந்துட்டு குத்திடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிகிட்டு இருக்கான். நீ இப்போ வரைக்குமே அவனை எதுவுமே பண்ணலை, நான் சொன்ன ஏதாச்சும் நீ பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ ஏன் புரியாமல் பேசிகிட்டு இருக்க, எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் பண்ண முடியுமா, நான் வந்து இவன்ட்டு என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணணும் அதே ட்ரிக்கை நீ அவட்ட போய் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சின்ன வயசில் இந்த குட்டி பசங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் வந்து பண்ண பிஹேவியர்லாம் பண்ணி நான் தான் உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசியிருந்திருக்கா. அதை நம்பிட்டு தான் இந்த முட்டா பயிலுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். இப்போ வேங்க்குமே அவங்க அதே ஐடியாவை தான் அங்கே வந்துட்டு அவள் சொல்லி விட்டுருக்கா. இங்கே வந்து அசிஸ்டன்ட் நம்ம வேங்கிட்ட நீங்கள் எதுக்காக அவங்கள போய் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே வந்துட்டு இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, அவளோட அந்த மூளையை தான் நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போனதுமே இவன் ப்ளீஸ் நீ நில்லு, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். பட் அங்கே கீழே விழுந்ததில் அவனாலுமே இங்கே காலெலாம் மூவ் பண்ண முடியாமல் இருந்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அவரோட கை கால் எல்லாமே நடக்க முடியாமல் போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிருந்த நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. என்ன நடக்குதோ அதே தான் இவனுக்குமே நடந்திருக்கு. ஸோ இதை இப்படியே வந்து சரி பண்ணாமல் விட்டாலுமே பெரிய பிரச்சனை தான் சொல்கிறாங்க. அப்போங்க அவன் நீ தயவு செஞ்சு என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நான் வந்து நீ ரொம்பவே டேலண்டான பொண்ணு, ஸோ என்ன மாதிரி இந்த நோய் இருக்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்து உன்னை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன், நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அவனை பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கிருச்சு, இருந்தாலுமே வசமாக போய் மாட்டிக்க கூடாது, போன டைம் அவன்கிட்ட மாட்டின மாதிரின்னு சொல்லிட்டு இல்லை நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன், கண்டிப்பாக நான் வந்து இப்போவே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அதை கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுத்து வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணலான்னு சொல்கிறப்ப அவன் அங்கே ஒரு லாலிபாப் எடுத்து கொடுத்து நான் யாருன்னு உனக்கு தெரியுதா, நான் உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. உண்மையில் அந்த பையன் நீதானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ஆமான்னு சொல்கிறாங்க. பேர் வந்துட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கான், அவன் இன்னமே எப்படி உயிரோடு இருக்கான், அவன் துடிச்சு சாகணும், அதை பார்க்கணும் நானுன்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதுக்காக தான் நான் அவளையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் முன்னாடி வந்து அவனுக்கு பிடிச்சதை பறிச்சா எப்படி இருக்குன்னு தெரிய வேணாமான்னு சொல்கிறான். என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அங்கே அந்த பட்லர் வந்து நம்ம அந்த வேங்க வந்து அங்கே விடுறதுக்காக வந்திருக்காரு. அங்கிள் எதுக்காக இங்கே
இங்கே விட வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், நம்ம இங்கே ஒரு பார்ட்டி பண்ண போகிறோம், நீங்கள் போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆர்ஃபனேஜில் அந்த குழந்தைய கொண்டு போயிருக்காங்க. ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையங்க கத்தி அழுகும்போது பார்த்தா உள்ள நம்ம அங்கே ஷென்னோட அம்மா, அவங்க அப்பா, அந்த பையன் எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டெப் பிரதர் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்க பழி வாங்குறதுக்காக துடிச்சிட்டு இருக்கான். சின்ன குழந்தையில என்னை விட்டு அனாதையா என் லைஃபவே கெடுத்தாங்க, நான் எப்படி வந்து நரகத்தில் இருந்திருப்பேன், அதே கஷ்டம் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கிடைக்க வேணாமா, கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாமே பறி போகணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு எங்கள் போய் பார்க்க சொன்னால், அது ஒன்றும் இல்லை சார், இப்படி வந்து அங்கே மெய்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அவன் அதை பெருசாக எடுத்துக்கல. பட் அங்கே ஒர்க் பண்ணுறது பார்த்தா அங்கே நான்சி தான். பட் அவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா பாஸ்ட்டில் ஏதோ வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறமே யாருக்குமே எந்த பாதிப்புமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இவன் அந்த ஐடியா பண்ணி இவன் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வந்திருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவள் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்த டாக்டர்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு, இது வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களை காப்பாற்றலான்றதுக்கான எல்லா டெக்னிக்குமே இருக்குது, ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் அங்கே ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷென்னுக்குமே வந்துட்டு இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குமான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவன் வந்து அன்றைக்கி உண்மையிலே ஆக்டிங் பண்ணலையா, அவன் உண்மையிலே கீழே விழுந்தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பட் சேம் ப்ராப்ளம் இவனுக்குமே வந்துட்டுருக்கே, இது எப்படி சாத்தியம், அப்போ 2 பேத்துக்கு நடுவில் என்ன வந்து உறவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே வேகமாக வந்து நம்ம நான்சி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. அவள் வந்துட்டு அவகிட்ட ஏதோ விஷயங்கள் அங்கே சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா. கண்ணை முடிச்சு பார்த்தா அங்கே பட்லர் இருக்காரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பேங்க் ஒரு யாரும் கிடையாது, உங்களோட ஸ்டெப் பிரதர் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டுருது. ஸோ அதனால தான் நம்மளை வந்து பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கானான்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ அவன் நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும், ஒரு வேளை வந்து அவளை வந்து யூஸ் பண்ணி அவன் என்ன பழி வாங்கினான்னு ட்ரை பண்ணுறானான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக எந்திரிச்சு போக ட்ரை பண்ணான். அவனால் சுத்தமாக முடியல. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாங்க அந்த டாக்டருமே பிடிச்சி ஓன்ட்ட கொண்டு வந்து அவள் கொடுத்தா, நீ வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயாக மக்களுக்கு பண்ணுவியா, நான் வந்து இதை வச்சு காசு எவ்வளோ பார்க்கணுன்னு ட்ரை பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு, இதை பற்றி வெளியே நீ சொன்னேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சங்க காயமாக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே என்ன இந்த மெய்டோட ட்ரெஸ் இப்படி இருக்குது, அப்போ அங்கே இருந்த மெய்டு வந்து யார் அப்படின்னா வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து ஆகணுமேனு சொல்லிட்டு போய் செக் பண்ணால் அது நம்ம நான்சின்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது. நான்சி பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட எல்லா விஷயங்களுமே பற்றி அங்கே சொல்லிடுறா, இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நிறைய நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் நான்சியை கண்ணத்தை சேர்ந்து அடிச்சங்க தள்ளி விட்டுட்டு, நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்து உன் பேச்சை கேட்டு இவரை விட்டு விலகி வந்துடுவேன்னு நினைக்கிறியா, நான் இவரை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே, அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நான்சியை நீங்கள் ஒரு வழி பண்ணி விடுங்கன்னு சொல்கிறாங்க. பாஸ் இப்போ நம்ம என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் அவளோட பேரண்ட்ஸை வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருங்க, அவள் மேரேஜ் எதுவுமே எப்படியாச்சும் எஸ்கேப்பாக கூட அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதுமே இங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில் இருந்த அந்த பாத்திரம் விழுந்து உடஞ்சி போயிடுது. என்னாச்சின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு உனக்காக சூப் பண்ணி கொடுக்கலான்னு வந்தேன், பட் கை தவறி விழுந்துருச்சு, நீ ஏதோ முக்கியமான பேச்சை பேசிகிட்டு இருக்கியா, சரி ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ பேசுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே இல்லை அதெல்லாம் வேணாம், நீ இப்போ எனக்காக சூப் ரெடி பண்ணு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெட்டிங்காக நம்ம சூப்பராக வந்துட்டு கிளம்பணும், நீ கிளம்பி ரெடியாகுன்னு சொல்லும்போது அதே மாதிரி இவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கான். சின்ன வயசில் நீ என்னதை எப்படி தவிக்க விட்டுட்டு போனீங்க, இப்போ உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் பறிக்க போகிறேன், எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக வந்துட்டு அங்கே சந்தோஷமாகி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா அங்கே சென்னை அவங்க அம்மாயுமே கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம சென்னைக்கு வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாக இருக்கணும், அவன் அசிங்கப்படணுன்றதுக்காக பண்ணியிருக்கான். என்னடா எல்லாரும் இருக்காங்க நம்ம பேரண்ட்ஸை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த வாங், நீ இப்போ இவளை வந்துட்டு நான் மேரேஜ் பண்ண போகிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் எனக்கு வேணும் லைஃப்பில் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இந்த சந்தோஷமாயிட்டு இருக்கான். பட் அவன் எப்படியாச்சும் வந்துட்டு அங்கே காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறான். பட் அவன் இங்கே கண்ணெடுத்து அங்கே ஷூட் பண்ண போனதுமே அவங்க அம்மாவை பார்த்து விஷன் உடலை வந்து விழுந்ததும் அங்கே வந்து கன்னு வந்து ஷூட் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, என் பையனை வந்துட்டு எதுவும் பண்ணிடாத, இதில் வந்து என்னோட ஹஸ்பண்டும் என்னோட தப்புமே இருக்குது, அவன் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கே வாங்க ஒரு பக்கம் கோவம் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு இதே மாதிரி நோய் இருந்திருக்கு, ஸோ அதே நோய் தான் அவங்க 2 பிள்ளைக்குமே வந்துட்டுருக்கு போல், அவன் நான் கண்டிப்பாக வந்து இப்போ உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் கண்ணை கொடுத்து நீயுமே உன்னோட ரிவெஞ்ச் எடுன்னு சொன்னதும், நீ என்னை எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி கஷ்டப்படுத்தியிருப்ப, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஷூட் பண்ண போகிறா. டக்குன்னு பார்த்தா
பார்த்தா அங்கே வேங்கோட காலில் வந்து அவள் ஷூட் பண்ணதுமே அப்போ எனக்கு உன்னை பற்றி தெரியுமே நீ இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு உன் மேலே எனக்கு டவுட் இருந்துச்சு, அதனால தான் உன்னோட பேரண்ட்ஸை நான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கேன், அவங்க உடம்புல அங்கே பாம்பே கட்டிட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் அங்கே ஷென்னுமே இதே தான் பண்ணா. என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பின்றதை நிரூபிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டேக்கா. அங்கே வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி உங்களோட பேரண்ட்ஸை வந்து காப்பாற்றிட்டாங்க, வேற யாரும் கிடையாது, நான்சி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த நான் எதுவுமே தப்பு பண்ணலை, ப்ளீஸ் எனக்காக நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் இவனை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தூக்குனதுமே வேமா அவளை வந்து பிடிச்சங்க கழுத்தில் கண்ணை வச்சவங்க ஷூட் பண்ணுறது மாதிரி அவன் வந்துட்டு மிரட்டிட்டுருக்கான். உனக்கு வந்து இவன் ரொம்ப பிடிக்கும்ல, பேசாமல் நான் இவளை கொலை பண்ணிடுறேன், நீ சாகிற வரைக்கும் துடிச்சே சாவன்னு சொல்லும்போது அங்கே நம்ம நான்சி வந்து அவன் தலையில் பார்த்து அங்கே பாட்டை வச்சு அடிச்சிடுறா. அங்கே போலீஸுமே வந்து அவனையும் அவனோட அசிஸ்டண்ட்டையுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்கும்போது உன்னோட அம்மா அப்பாவை காப்பாற்றியாச்சு, நடந்த எல்லாத்துக்குமே நான் வந்து உன்கிட்ட சாரியுமே கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் நீ வந்து ஒரே ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கணும், அவன் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் பட் எனக்கு அந்த ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறான். பிறகு அவங்க அம்மா அங்கே அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா அவன் சாப்பிட மாட்டான். நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஆளுங்களோட வந்ததுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஏற்றுக்கு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் வந்து இப்போ உன்னை செக் பண்ண தான் வந்திருக்கேன், உனக்கு நான் கண்டுபிடிப்பை வச்சு ட்ரீட்மெண்ட் உனக்கு தான் ஃபஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கோம், நீயுமே நல்லா ரெக்கவர் ஆகிட்டுருக்க, கூடி சீக்கிரம் நீ நல்லா நடந்து உன்னோட பிஸ்னஸ் உன் வாழ்க்கையை பாரு, உனக்கு எதுக்கு எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோயினுக்கு அது சக்ஸஸ் ஆகி பெரிய லெவலுக்கு அங்கே வந்து அவார்டுமே கிடைச்சிருது. அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அவள் ரொம்பவே சந்தோஷமான லைஃப் அங்கே வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறா. அந்த இடத்துக்குமே அவள் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணதுமே பேரண்ட்ஸை விட்டு ஒன்றை சூஸ் பண்ணேன், பட் இப்போ என் பேரண்ட்ஸை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன், நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா, என் கேரியர் தான் எனக்கு முக்கியம்னு தான் முழுசாகவே ஒரு பைத்தியம் மாதிரி மாறி போயிட்டு அவள் ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் வேங்க் அவங்க வந்து பண்ண பாவத்துக்கு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அங்கே ஹாப்பியான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.